அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் முனீரா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அம்மா பஅது ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். قال நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். ஸதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பும்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், இந்த விழாவிலே கூடியிருக்கக்கூடிய உங்களின் மீதும், மிக முக்கியமாக இந்த விழாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், சிறார்கள், சிறுமிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் பிறந்து விட்டாலே ரஜபிலே பரக்கத்தையும் ஷாபானிலே பரக்கத்தையும், ரமலானை ஆரோக்கியத்தோடு நாமும் ரமலான் நம்மிடத்தில் ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற அந்த பிரார்த்தனையோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபில் பரக்கத்து, ஷாபானிலே பரக்கத்து, ரமலானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு கல்வியினுடைய விஷயம், ஒரு கவலைக்குரிய விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே பெண்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினார்கள், பெண்களின் மாண்புகள் என்ன என்பதை பற்றி நம்முடைய சகோதரர் அவர்கள் முன்னாலே அருமையாக உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்கள் மிக முக்கியமானவர்கள். பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகத்திலே ஆண்கள் இல்லை. உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் பெண்கள் தான். அந்த பெண்கள் மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் சிறந்தவர்களாக இருந்து விட்டால் இந்த உலகம் சிறந்து விடும், இந்த மஹல்லா சிறந்து விடும், மனிதர்கள் எல்லோரும் சிறந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றவரும் ஒரு பெண் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் ஒரு பெண் தான். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தையும் பெண் தான். இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த பருவங்களிலே எல்லா பெண்களும் மிக சிறப்பிற்குரியவர்கள். அவர்கள் கண்ணியமானவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள். ஆனால் அவர் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தாயாக இருந்தால் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 5 நேரங்கள் தொழ வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான விஷயங்களிலே அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், எந்த வாசலில் வேண்டுமானாலும் அந்த பெண் நுழைந்து கொள்ளட்டும். சொர்க்கத்தின் 8 வாசல்களிலே நுழைவதற்கு பெண்ணுக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள்.
ஆண்களுக்கு 8 வாசலில் செல்வதற்கு அனுமதி இல்லை. பெண்கள் மட்டும்தான் 8 வாசல்களுக்குள் நுழைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். மிக முக்கியமாக பெண்கள் தான் வாழ்க்கையிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு தகுந்தவர்களாக இருக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு தகுந்தவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதைத்தான் சாகடித்த பெண்களை எல்லாம், உயிரோடு மண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய குழந்தைகளை எல்லாம் உயிரோடு வாழ வைத்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரிமையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெண்களுக்காக வேண்டி உரிமை கொடுத்தவர்கள் முதலில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த உரிமையின் காரணமாகத்தான் இன்று தமிழகம் முழுக்க, நாடு முழுக்க, ஊர்கள் முழுக்க, தெருக்கள் முழுக்க எல்லா இடங்களிலும் பெண்கள் மதரசாவின் ஆண்டு விழாக்கள் ஷாபான் மாதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொரு வீடியோக்களிலும் பார்த்து கொண்டிருப்பதை மிக அதிசயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொலபுல் இல்மி மினல் மஹதி இலல் லஹதி என்று சொன்னார்கள். கல்வி தேடல் என்பது வயதில்லை, கல்வி தேடலுக்கு வயது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவறையில் இருந்து கல்வியை கற்பதற்கு ஆரம்பிக்கலாம், கபூர் அறை வரை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் தன் கருவிலே குழந்தையை சுமக்குகின்ற நேரத்திலே அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுப்பதற்கு தாயார் மட்டும்தான் முடியும், ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜல் கைதஹும் ஃபீ தல்லிலிம் வ அர்ஸல அலைஹிம் துயரன் நபாபில் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? நாயகமே, நீங்கள் யானைப்படையை பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். இந்த யானைப்படை எப்பொழுது நடந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அம்மா ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே 6 மாத குழந்தையாக அவர்கள் உருவெடுத்து இருக்கின்ற நேரத்திலே இந்த யானைப்படை நடந்தது. மக்காவை அழிப்பதற்காக வேண்டி ஆபரகா என்ற அரசன் யானையிலே படையெடுத்து வந்து யானைப்படையை கொண்டு வந்து மக்காவை அழிக்க வேண்டும் என்று வந்தான் அல்லவா. அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை, அந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத குழந்தையாக தன் தாயின் வயிற்றிலே 6 மாதம் கர்ப்பிணி குழந்தையாக இருக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயினுடைய கண் வழியாக பார்த்தார்கள். தாய் வந்து மலையின் மீது ஏறி பார்த்தார்கள். தாய் சொன்னார்கள், நான் அந்த படையை பார்க்க வேண்டும், காபாவை அழிக்க வந்த அந்த யானை படையை பார்க்க வேண்டும் என்று அந்த அம்மையாரை கொண்டு போய் மலையின் மீது நிறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கும் பொழுது அம்மா அங்கே பார்க்கிறார்கள். அம்மா பார்க்கின்ற அந்த பார்வை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுக்குள் இருந்தே பார்த்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, நீங்கள் அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படையை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வயிற்றுக்குள்ளே இருந்து கல்வியை கொடுக்க முடியும் என்பது ஒரு தாயால் மட்டும் தான் முடியும், ஒரு தாயால் மட்டும்தான், ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்பதை அல்லாஹ் நாயகத்தின் போது அவர்களின் வாழ்க்கையிலே சாதித்து காட்டியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பருவம் தேவையில்லை, கல்விக்கு பருவம் தேவையில்லை, வயது தேவையில்லை. பிறக்கின்ற பொழுதே, பிறப்பதற்கு முன்னாலேயே தங்களுடைய வாழ்க்கையிலே கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மை கற்றுக்கொள்வது ஃபரதான கடமை. ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும்
தலையான கட்டாய கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தும் அதற்கு பின்னால் கால வரம்புகள் அதற்கு இல்லை என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டார்கள். தாயின் கருவறையிலிருந்து கபுரறை வரை நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் இன்றைய காலகட்டத்திலே நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகள் மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்கிறார்கள். அதிலேயும் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த கூட்டம் கூட ஆண்கள் கம்மியாக இருக்கிறார்கள். மேலே போய் பார்த்தா பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க விஷயத்திலே மிக பற்றுள்ளவர்கள் பெண்கள் தான். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை சரியாக கொடுத்து விட்டால் நிச்சயமாக நாமும் சேர்ந்து அவர்களோடு வெற்றியாளர்களாக மாறி போவோம், சந்தேகமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கருவறையிலே இருக்கின்ற நேரத்திலே அந்த யானை படையை பார்த்ததை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குகின்ற அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நாம் கேட்குகின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் மனம் நெகிழ்ந்து போகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு வயதாகிவிட்டால் எப்படி கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெருமானார் காலத்திலேயே நிறைய மூதாட்டிகள் பெருமானாரிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே அவர்கள் மனைவிமார்கள் கூட வயதானதற்கு பின்னால் தான் நிறைய பேர்கள் பெருமானாரின் தொடர்புகளிலேயே கல்வியின் தாகங்களை தீர்த்து கொண்டார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லும். கண்ணியமானவர்களே, பாக்கியம் மிகுந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நிறைய பாக்கியத்தை பெருமானாருக்கு கொடுத்தார், நிறைய நிஅமத்துக்களை கொடுத்தார். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எத்தீமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் ஆதரவு தரவில்லையா? உங்களை எல்லாம் மக்கள் எல்லாம் வெறுக்குகின்ற நேரத்திலே நான் உங்களுக்கு ஆதரவு தரவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் பெருமானாரை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுதே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், நபியே, நீங்கள் இவைகளெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் கேளுங்கள் குல் ரப்பி ஸித்னி இல்மா, கல்வியை மட்டும் அதிகமாக கொடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். கல்வி தாகத்தை கேட்க வேண்டும், தேடல் வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது அல்லவா? மற்ற தேடல்களை விட, பொருளாதாரத்தை தேடுவதை விட, பிள்ளைகளை தேடுவதை விட நீங்கள் தேடக்கூடியது மிக அவசியமானது ரப்பி ஸித்னி இல்மா, இல்மை அதிகப்படுத்தி என்று கேளுங்கள் என்று அல்லாஹ்வே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இல்மை பற்றி சொல்லும்போது ஊதீத்துல் அவ்வலீன வல் ஆஹரீன என்று சொல்லப்படும். பெருமானாருக்கு முன்னால் வந்தவர்களின் கல்வியையும் பின்னால் வரக்கூடியவர்களுடைய கல்வியையும் கொடுக்கப்பட்ட பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஸித்னி இல்மா, நபியே, நீங்கள் கல்வி வேண்டும் என்று கேளுங்கள் என்று கல்வியின் தேடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால், கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் எல்லாம் பெருமானாருடைய உம்மத்துகள் எவ்வளவு தேட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை, மாற்றத்திலே ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை. கருப்பனாக இருந்தால் அவருக்கு தனி மரியாதை, அவருக்கு மரியாதை குறைவென்பதில்லை. வெளுப்பனாக இருப்பவனுக்கு மரியாதை உயர்வு என்று இல்லை. பணம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இல்லை, பணம் குறைந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இல்லை, நாட்டவர்களிலே உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் மார்க்கத்திலே எதுலையுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், கற்றவர்களும் கற்றாதவர்களும் சமமானவர்களா? கல்வியை கற்றவர்களும் கல்வியை கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். சுவனவாதிகளும் நரகவாதிகளும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்கின்ற வசனங்களிலே நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், கல்வியின் தேடல் நமக்கு அவசியம் என்று புரிகிறது. எவ்வளவு வயதானாலும் கல்வியை தேட வேண்டும் என்று பெருமானாருடைய ஹதீஸின் வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு கண்ணுள்ளவர்கள். கற்றவர்கள் முகத்தில் இரு கண்ணுள்ளவர்கள், கற்காதவர்கள் முகத்தில் இரு புண்ணுள்ளவர்கள் என்பதாக சொல்லுவார்கள் பழமொழிகளிலே. பழையவாதிகள் எல்லாம் நிறைய
திருவள்ளுவர் கூட சில விஷயங்களிலே இப்படி சொல்லுவார்கள், கற்றவர்களின் முகத்தில் கண் உள்ளவர் கண்ணுடையார், கல்லாதவர்கள் முகத்திலே புண்ணுடையார் என்று சொல்லுவார்கள். கல்வி என்பது மிக அவசியமானது. அதிலும் மிக அவசியம் பெண்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்கள் கற்றுவிட்டால் அவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்வார்கள். அவர்களால் அடுத்தவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதனால் அந்த ஆண்கள் தங்களை மட்டும் அவர்கள் சரிப்படுத்திக் கொள்வார்கள். தன் மனைவியை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், தன் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உலக கல்விக்காக வேண்டி கூட கவலைப்படுவார்கள், மார்க்க கல்வியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் கல்வி வந்து விட்டால் நாலா பக்கமும் அது பிரியும். ஒரு தாய் கற்றுவிட்டால் குழந்தையை சொர்க்கவாதியாக மாற்ற முடியும், அதை நரகவாதியாகவும் மாற்ற முடியும். ஒரு மகள் கற்றுவிட்டால் அந்த பிள்ளை ஒரு தகப்பனை சொர்க்கவாதியாக மாற்ற முடியும். ஒரு பெற்றோர்களை சுவனவாதியாக மாற்றுவதற்கு ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதோ அவர்கள் நாளை சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்கள். 3 பெண் குழந்தைகள் பெற்றவர்கள் சுவனத்தில் என்னோடு இருப்பார்கள். எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும்? அவர்களை நல்ல பிள்ளைகளாக மார்க்கத்தின் கல்வியை கொடுத்து ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்து நல்ல கணவன்மார்களை கட்டி கொடுத்து அவர்கள் நல்ல பிள்ளைகளாக சாலிஹீன்களாக வாழ்ந்தால் சுவனவாதிகள். ஒரு பெண்மணி பெருமானாரிடத்துல வந்து கேட்பாங்க, நாயகமே, என் கணவர் போருக்கு சென்றிருக்கிறார், என் தகப்பனார் வீட்டில் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை, அவரை போய் நான் பார்க்க வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், கணவர் என்ன சொன்னார்? கணவர் போருக்கு போகும்போது என்ன உன்னிடத்தில் சொன்னாரோ அதை கட்டுப்படு என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண்மணி சொன்னார்கள், நாயகமே, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே உன் தகப்பன் உடல்நிலை சரியா இல்லாவிட்டாலும் கணவன் பேச்சை மட்டும் கேளு என்று சொல்லிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டுவிட்டு அந்த பெண்மணி வீட்டுக்கு போய்விட்டாள். தகப்பனாருக்கு மீண்டும் உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மனது கேட்காமல் பெருமானாரிடத்தில் வந்தார். நாயகமே, என் தகப்பனார் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நான் போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க. பெருமானார் முடியாது என்று சொன்னார்கள். உன் கணவர் உன்னிடத்தில் என்ன சொன்னார? கணவனுக்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். போய்விட்டார்கள். 3வது முறை வந்தார்கள் அந்த பெண்மணி, நாயகமே, என் கணவர், என் தந்தை இறந்தே போய்விட்டார், என் தந்தை இறந்தே போய்விட்டார், அவரை பார்ப்பது இதுதான் கடைசி, நான் அவரை பார்த்துக் கொள்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே உன் கணவனுக்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு கட்டுப்பட்டு தன் தந்தை இறந்து போன தந்தையை கூட பார்க்க முடியாமல் வீட்டுக்கு போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையை கொண்டு போய் ஜனாசா தொழுக வைத்து தஃபனிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சுப செய்தி சொன்னார்கள். அம்மா, நீ உன் கணவனினுடைய பேச்சை கேட்டதால் உன்னுடைய தகப்பனார் சொர்க்கத்திலே நான் கண்டேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணால் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் தந்தையும் இருப்பார்கள். ஒரு பெண்ணால் தன் பிள்ளையையும் சொர்க்கத்திற்கு கூட்டி போக முடியும். ஒரு பெண்ணால் தன் கணவனையும் கூட்டி போக முடியும். ஒரு பெண்ணால் உலகத்திலே இருக்கக்கூடிய யாரையெல்லாம் நரகவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுவனம் கூட்டி போக முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அனுபவபூர்வமான ஒரு கதை கூட சொல்லுவார்கள். ஒரு மனிதருக்கு 4 பெண் பிள்ளைகள், அவருக்கு 4 பெண் பிள்ளைகள். 5வதாக அவர் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். 6 பெண் பிள்ளைகள். 6 பெண் பிள்ளைகள் கர்ப்பமாக பிறந்து விட்டார்கள் குழந்தைகள். 7வது குழந்தை கர்ப்பமாக இருக்கிறது. அந்த 7வது குழந்தை ஆண் குழந்தையாக வேண்டும் என்று கணவன் நினைக்கிறார். ஆனால் கனவிலே வந்து சொல்லப்படுகிறது, ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. யாரு நினைத்தாரோ, ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைத்தாரோ, அவர் அழகான கனவிலே வந்து சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நீ ஆண் குழந்தையை கேட்டுவிட்டாய். அதுவும் சொல்லப்படவில்லை, நரகவாதி என்பதாக அவரை நிர்ணயிக்கப்பட்டு நரகத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். முதல் நரகத்திற்கு போகும்போது முதல் குழந்தை வந்து தடுக்கிறது.
முதல் பெண் குழந்தை வந்து தடுக்கிறது. இரண்டாவது நரகத்திற்கு இழுத்து செல்லும் பொழுது இரண்டாவது பெண் குழந்தை வந்து தடுக்கிறது. இப்படியே 6 நரகத்திற்கும் 6 பெண் பிள்ளைகள் வந்து தடுக்கிறது. 7வது நரகத்திற்கு போகும் பொழுது யாரும் வந்து தடுக்கவில்லை. அப்பொழுதுதான் நினைக்கிறார் அவர், 7வது ஒரு பெண் குழந்தையாகவே இருக்கட்டுமே என்று நினைக்கிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் குழந்தை தாயாக இருந்தால் அந்த குழந்தைகளின் சொர்க்கம் அவர்கள்தான், அவர்களின் நரகமும் அவர்கள்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக பெண்களுக்கு இவ்வளவு மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். அந்த மகத்துவங்களை பெற்ற அந்த பெண் குழந்தைகள் மார்க்க கல்வியின் பக்கம் மிக மோகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை நாம் அதிகமாக கொடுத்து விட்டால், இன்னைக்கு 12 பேர் தான் பட்டம் வாங்குறாங்க, இல்லை 100 பேர் பட்டம் வாங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு சரியான தகவல்களை, சரியான முறையிலே முறையான தகவல்களை, மார்க்கத்தின் விஷயங்களை சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்றைய காலகட்டங்களிலே பெண் பிள்ளைகளுக்கு சில சட்டங்கள், அவர்களுக்கு சுத்தமான அசுத்தமான சட்டங்கள் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கணவன் இழந்தவர்கள், கணவன் கைவிடப்பட்டவர்களுக்கு இத்தாவுடைய கணக்குகள் கூட பெண் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இவைகளெல்லாம் சொல்லித்தர வேண்டும். ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு குளிப்பாட்டுக்கூடிய விஷயங்களே கூட பெண் பிள்ளைகளுக்கு மதரசாக்களின் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது என்பதை முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இவைகளெல்லாம் வீடுகளிலே சொல்லிக் கொடுக்க முடியாது, பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. நல்ல ஒழுக்க நடைமுறைகள், நல்ல அவர்களுக்கு தேவையான வெட்கத்தலங்கள், வெட்கமான விஷயங்கள், மார்க்கத்தின் முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே மதரசாக்களிலே சொல்லித்தரப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கட்டுப்பாடு இல்லாமல் பெண் பிள்ளைகள் வயதானால் கூட கற்றுக்கொள்ளலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்குத்தான் நான் முடிவுக்கு வருகிறேன். கற்கிறார்கள் 3 வருஷங்கள். பட்டம் பெறக்கூடிய மாணவிகள், தாய்மார்கள், முதிய தாய்மார்கள் அனைவர்களுக்கும் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கற்கிறீர்கள், உண்மைதான். கற்ற கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் கற்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும். கற்க கசடர கற்ற பின்ன நற்க அதற்கு தக என்பதாக சொல்லுவார்கள். கற்ற பின் நீங்கள் அதுபோன்று நடக்க வேண்டும். எதை கற்றுவிட்டோம், நாம் 3 வருடங்கள் படித்து விட்டோம், பட்டம் வாங்கிவிட்டோம் என்று போகிவிடக் கூடாது. நீங்கள் கற்ற கல்விகளை உங்கள் பிள்ளைகள் மூலமாக வெளியாக்குங்கள், உங்களின் மக்களின் மூலமாக வெளியாக்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். தாயாக இருப்பவள் தன் பிள்ளைகளை சொர்க்கவாதியாக மாற்றலாம். மகளாக இருப்பவள் பெற்றோர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றலாம். மனைவியாக இருப்பவள் கணவனையும் தன் பிள்ளைகளையும் சொர்க்கவாதியாக மாற்றிவிட முடியும். இந்த உலகத்திலே பெண்ணால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. பெண்ணால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒரு கணவனை நல்லவனாக மாற்றுவதும் ஒரு கணவனை கெட்டவனாக மாற்றுவதற்கும் ஒரு பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது. ஆகுவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் என்று சும்மே ஒரு வார்த்தைகளிலே சொல்லுவார்கள் அல்லவா? ஒரு மனிதன் மார்வாடி கடைக்கு போவதும் பெண்ணால் தான், பள்ளிவாசலுக்கு போறதும் பெண்ணால தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே அந்த பெண்கள் மார்க்க கல்வியிலே திளைத்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களை போன்று உலகத்திலே சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கற்றவர்கள் கற்றபடி நடந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்து தருகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்குகிறான். கற்றவர்கள் எதை கற்றார்களோ அதன்படி அவர்கள் அமல் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஆலா தரஜாவிலே உயர்ந்த தரங்களை அல்லாஹ் கொடுக்கிறான், மறுமையிலும் உயர்ந்த தரங்களை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யர்ஃபுல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. உலகத்திலே கல்வி கற்றவர்களுக்கு அல்லாஹ்
தரங்களையும் தரஜாக்களையும் உயர்த்துகிறான் என்று சொல்லுகிறான். கற்றபடி அமல் செய்தால் அல்லாஹ் ஒரு காலமும் அவர்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விட மாட்டான், நேர்வழியிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுவான். மன் தகர என்ற ஒரு ஆயத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஃபலனுகி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, கல்வியை கற்றவர்கள் அதன்படி அமல் செய்து விட்டால் அவர்களுக்கு உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கை, மனமான வாழ்க்கையை அல்லாஹ் தருகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு கல்வி, ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைத்து விட்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை கொண்டு அமல் செய்வதினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் தரஜாக்களை உயர்த்துவதோடு அவர்களுக்கு அல்லாஹ் வழிகேடல்களை தரமாட்டான், வழி தவறி போக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு வசனங்களிலே சொல்லுகிறான். அதற்கடுத்து சொல்லுகிறான், வமன் ஆரத அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லன்கா. அப்படி கற்று ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மார்க்க கல்வியை கற்று அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் மஈஷத்தல் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை தந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான். அல்லாஹ்வின் திக்ருகளை, பாடங்களை கற்பித்து விட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் மஈஷத்தல் லன்கா, அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நெருக்கடியான வாழ்க்கையை தருவது மட்டுமல்ல, மறுமையிலே எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்ற கல்வியை நாம் அதன்படி அமல் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலே மறதியாளர்கள் லிஸ்டில் எழுத மாட்டான். ஞாபகங்கள் அதிகமாக வரும் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்ற கல்வியின்படி ஒரு மனிதன் நடந்து கொண்டிருப்பானே ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிறைய செல்வங்களையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய பெண்களுக்கு நாம் முந்தைய பெண்களின் உதாரணங்களை நாம் சொல்ல வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹ், உலகத்திலேயே முதல் பெண்கள் மதரசாவை உருவாக்கியவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா தான். அவர்கள் வீட்டில் தான் பெண்கள் மதரசா நடந்தது. அவர்கள் வீட்டில் தான் பெண்களுக்காக வேண்டி மதரசாக்கள் நடந்தது. அந்த மதரசாவிலே 300 பேர்கள் முதலிலே மாணவிகளாக அங்கே பயின்றார்கள். அந்த 300 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியிடத்திலே 300 பேர்கள் கல்வி பயின்றார்கள். அந்த 300 பேர்களிலே ஒரு பெண்மணியை அங்கே குறிப்பாக நாம் சொல்லுகிறோம். 300 பேர்களும் மிக சிறப்பானவர்கள் தான். ஒரே ஒரு பெண்மணியை உதாரணத்திற்கு நாம் சொல்லுவோம், ஹப்ஸா பின்த் சீரின். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹப்ஸா பின்த் சீரின் என்று சொல்லப்படக்கூடிய கனவின் விளக்கத்தை சொல்லக்கூடிய அவர்களின் மகள் 12 வயதிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடத்திலே 30 ஜுஸுக்களையும் மனனம் பண்ண ஹாஃபிலாக மாறி போனார்கள். 12 வயதிலே அவர்கள் ஹிஃபுலை முடித்தார்கள். தஃப்சீரை அதற்கு பின்னால் முஅத்தாவை முடித்தார்கள். அதன் விளக்கங்களை படித்தார்கள். வரலாற்றிலே எழுதப்படுகிறது, இப்படிப்பட்ட அந்த பெண்மணிகள் எப்படி குர்ஆனின் அறிவுரைகளையும் குர்ஆனினுடைய அறிவான வார்த்தைகளையும் அதனுடைய விரிவுரைகளையும் படித்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட சொல்லுவாங்களாம், மார்க்க சட்ட விளக்கங்கள் அதை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இப்னு சீரினுடைய ஹப்ஸா அம்மாவிடத்திலே போய் கேளுங்கள் என்பதாக சொல்லுவார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனின் தேடல்கள் அந்த சகோதரியிடத்திலே போய் கேளுங்கள் என்பதாக சொல்வார்களாம். கண்ணியமானவர்களே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்யக்கூடியவர்கள். எப்படி அழுது துஆ செய்வார்கள் என்று சொன்னால், அவங்க வீட்டில் வேலைக்கு இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மா, கிதுமத்து செய்யக்கூடிய வீட்டு வேலை பெண்மணி சந்தேகப்படும் அளவிற்கு அழுகுவார்களாம். தொழுகிறார்கள், எல்லா விதத்தையும் கற்றிருக்கிறார்கள், ஆனால் இரவு நேரத்திலே தஹஜ்ஜத்திலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பாவம் செய்து விட்டார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் சஜிதாவிலே. ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி தொழுவார்கள், அழுவார்கள். அந்த ஹப்ஸா பின்த் சீரின் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தவர்கள். அந்த சிறந்த பெண்மணியை
அந்த அளவிற்கு நினைக்கும் அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள். அழுது புலம்பி அவர்கள் இந்த உலகத்திலே மன்னிப்பை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வீட்டை 33 வருடங்கள் மஸ்ஜிதாக மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு பெண்களுடைய கல்வியிலே மிக முக்கியமானது வீட்டை நீங்கள் மஸ்ஜிதுகளாக மாற்றுவதற்கு மிக முக்கியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வீடுகளை மஸ்ஜிதுகளாக மாற்ற வேண்டும், மக்பராக்களாக மாற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை நீங்கள் மஸ்ஜிதாக ஆக்குங்கள் என்பதாக சொன்னதற்கு ஆண்களுக்கு இப்படி சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலே முன் சுன்னத்துகளை தொழுது கொள்ளுங்கள், ஃபரலை பள்ளியிலே தொழுது கொள்ளுங்கள், வீட்டை நீங்கள் கபர்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று ஆண்களுக்கு சொன்னார்கள். அதையே தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வசனங்களையும் அவர்கள் சொன்ன ஹதீசுகளையும் அந்த ஹப்ஸா பின்த் சீரின் அவர்கள் அழகான முறையிலே 33 ஆண்டுகள் அவர்கள் வீட்டிலேயே தொழுவார்கள், வீட்டையே மஸ்ஜிதாக மாற்றி விட்டார்கள். அவர்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கின்ற நேரத்திலே ஒரு ஆயத்து தான் இவர்கள் வீட்டை மஸ்ஜிதாக ஆக்குவதற்கு பயன்பட்டது. وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرُّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. மடமை பெண்களை போன்று நீங்கள் உங்கள் அலங்காரங்களை வெளியே காட்டிக்கொண்டு அலைய வேண்டாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பர்தாவை போட்டுக்கொண்டு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற அந்த திருவசனம், பர்தாவின் திருவசனம் இறங்கியதற்கு பின்னால் அந்த பெண்மணி மௌத்து ஜனாசா மட்டும்தான் வெளியே வந்தது என்பதாக வரலாறிலே குறிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 33 ஆண்டுகள் வீட்டை பள்ளியாக மாற்றியவர்கள். அந்த பெண்மணி அந்நியருடைய கண்களிலே படமாட்டார்கள், குர்ஆனை மனனம் செய்தார்கள், இபாதத்திலே திளைத்து போனவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழுகையை அதிகப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள், வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் வீட்டையே மஸ்ஜிதாக ஆக்கியவர்கள் போன்ற நல்ல சாலிகங்களாக வர வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் இது போன்ற நாசிகா என்ற மதரசாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திற்கு 2210 ஹதீசுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் போன்றுதான் நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நாம் எல்லாம் பெண் பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டி நமக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு போல இருக்கணும் நாம நினைக்கிறோம். ஆனா நம்ம ரசூல்லா மாதிரி நினைக்கிறது இல்லை. நாம ஃபாத்திமாவை போல் நம் பிள்ளை இருக்க வேண்டும், எனக்கு வருகின்ற மனைவி ஃபாத்திமாவை போன்று இருக்க வேண்டும், ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு போன்றவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆண்கள் எல்லாம் நான் ரசூலாவா இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கவில்லையே, ரசூலின் தன்மைகள் நம்மிடத்தில் வரவில்லையே, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய தன்மைகள் நம் மனைவியிடத்தில் வர வேண்டும், நம் பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும், நம் குழந்தைகளிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஆண்கள் நாயகத்தின் தன்மைகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று கவலைப்படுவதில்லையே. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கவலையை உருவாக்குவதும் பெண்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே மார்க்க சட்டங்கள் விஷயங்களை கேட்க வேண்டும் என்று சொன்னால், மசாயில்களை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய பட்டம் வாங்கக்கூடிய பெண்களுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். சொல்லி தந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த பட்டம் வாங்கக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முதலிலே கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் என்ன கற்றார்களோ, 3 வருடங்கள் என்ன பாடங்களை அவர்கள் படித்தார்களோ அதை அவர்கள் தங்களிடத்திலே பாடமாக்கிக் கொள்ள வேண்டும், அதை நடைமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் எழுதுவார்கள். அவர்கள் ஹதீஸ் கிரந்தங்களை அழகான முறையிலே பாடம் நடத்தக்கூடியவர்கள், நல்ல முறையிலே ஹதீஸுகளை கோர்வை செய்தவர்கள், உலகத்திற்கு வழிகாட்டி மகான் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதுவார்கள், எழுதுவதற்கு முன்னால் அதை அமல் செய்வார்கள். அதன்படி அந்த ஹதீஸை முதலிலே அமல் செய்ததற்கு பின்னால் தான் அதை எழுத்து மூலமாக கொண்டு வருவார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ஒரு ஹதீஸை படிக்கிறார்கள், ஹிஜாமா, ரத்தம் குத்தி வாங்குவது சுன்னத்து. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் குத்தி வாங்கி இருக்கிறார்கள், அது சுன்னத்தானது.
அந்த ஹதீஸை அவர்கள் எழுதவில்லை, படித்தார்கள் ஆனால் எழுதவில்லை. ஏனென்று கேட்கின்ற நேரத்திலே ஹிஜாமா செய்வதற்கு அவர்களிடத்தில் பணம் இல்லை. ஒரு தீனார் ஹிஜாமா என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே ரத்தம் குத்தி வாங்கக்கூடிய அந்த நோய் நிவாரணம் மருத்துவம், அதுவது ரத்தம் குத்தி வாங்குவது மருத்துவம், நபி மருத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவத்தை செய்வதற்கு பணம் இல்லை. அந்த பணம் வந்ததற்கு பின்னால் ஹிஜாமாவை செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்தார்கள் என்பதை அந்த ஹதீஸை கிதாபிலே எழுதினார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. நான் எதற்காக வேண்டி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் படித்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் படித்ததை முதலில் நாம் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்ததற்கு பின்னால் தான் எடுத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு தாயார் வந்து சொன்னார்கள், என் பிள்ளை அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான், அவனுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் அவகாசம் விட்டு அவரை அனுப்பிவிட்டார்கள். 3 நாளைக்கு பின்னாடி வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பா இனிப்பு சாப்பிடாதேன்னு சொன்னாங்க. இதை 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே. அந்த தாயை கேட்டாங்க, நாயகமே இதை 3 நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கலாமே. நான் நிறைய இனிப்பு தின்னுவேன், என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டேன், இனிப்பு தின்வதை நான் விட்டுவிட்டு என்னுடைய அதை நான் அமலுக்கு நான் கொண்டு வந்து விட்டு இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலேயே அமலுக்கு வந்துருது. இன்னைக்கு கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலேயே அது அமலுக்கு வந்துருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற மிகப்பெரிய தொல்லைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கற்றபடி நீங்கள் அமல் செய்வதுதான் நீங்கள் கற்றதற்கும் அது அமல் செய்வதற்கும் மறுமைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய மஹல்லாவிற்கும் அது பயனுள்ளதாக மாறி போகும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை உங்களுக்கு அடித்து சொல்வேன். கற்றபடி நீங்கள் நடங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலக வாழ்க்கையையும் வெற்றி உள்ள வாழ்க்கையாக ஆக்கி அருள்வான் என்று வார்த்தையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி வாகுரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.